ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அதை பத்தி பார்க்க போறோம். இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஃபார் எவரி ரியாக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணாலுமே அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த லாவோட கான்செப்ட். அதாவது நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு பால் எடுத்து செவுத்துல அடிக்கிறீங்க. ஒரு பால் எடுத்து செவுத்துல வேகமா த்ரோ பண்றீங்க. நீங்க என்ன ஸ்பீட்ல த்ரோ பண்றீங்களோ அதே ஸ்பீட்ல தான் செவுத்துல அடிச்சு திரும்ப வருது. இப்ப நீங்க பால் ஸ்லோவா செவுத்துல அடிச்சீங்கன்னா அதே ஸ்பீட்ல தான் மெதுவா தான் நம்ம கிட்ட வரும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இப்ப நீங்க வழக்கமா பார்த்திருப்பீங்க பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கிறத. இந்த பேர்ட்ஸ் பறக்கிறது கூட இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் வச்சுதான் பறக்குது. இப்ப ஒரு பேர்ட் பறக்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பறக்கும்போது என்ன பண்ணுது? அதோட விங்ஸை இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பறவை பறக்குது. அப்படி பறக்கும்போது என்ன பண்ணுது? ஒரு ரெக்கையை அடிக்குது. ஸோ ரெக்கை எப்படி பண்ணுது? மேல இருந்து கீழ் நோக்கி அடிக்குது. ரெக்கையை மேல இருந்து கீழ் நோக்கி அடிக்குது. இதுக்கு பேர் ஆக்ஷன். ஓகேங்களா? அது கீழே அடிக்கும் போது கீழே இருக்கிற ஏர் பாத்தீங்கன்னா மறுபடியும் மேல அதை தள்ளுது. ஓகே, ரெக்கையை அடிக்குது. கீழே இருக்கிற ஏர் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அதை தள்ளுது. இப்படி அடிக்குது, ஆப்போசிட்டா ரெக்கையை தள்ளுது மேல, மறுபடியும் இது அடிக்குது, மறுபடியும் கீழே இருந்து ஏர் ரெக்கையை மேல தூக்குது. ஸோ இதே மாதிரி கான்செப்ட்ல தான் இது பறக்குது. எப்படின்னா இந்த ஆக்ஷன் கீழே தள்ளுது, இந்த ரியாக்ஷனால இந்த காத்து மேல தள்ளுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் ரியாக்ஷன். இது மூலியமா தான் அந்த பிரஷர் மூலியமா தான் அது பறக்குது. அப்ப இது ஸ்பீடா போன என்ன பண்ணுது? அதுக்கேற்ற மாதிரி வேகமா ரெக்கையை அடிக்குது. இல்ல மெதுவா போன என்ன பண்ணுது? அதுக்கேற்ற மாதிரி ரெக்கையை அடிக்குது. ஸோ அது என்ன ஆக்ஷன் கொடுக்குதோ அதுக்கான ரியாக்ஷன் அது கிடைக்குது. ஓகேங்களா? அது வேகமா பறக்கணும்னா வேகமா ரெக்கையை அடிக்கணும். அதே மாதிரி அது ரியாக்ஷன் வேகமா இருக்கும். ஸோ சீக்கிரமா மேல போகும், வேகமா பறக்கும். இந்த மாதிரி தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம டே டு டே லைஃப்ல பல இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஓரியன்டா பல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல ஜேஇ, நீட், அப்புறம் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை பத்தி கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.